உடனே அழிச்சாதான் என்னோட இடத்துல நிக்க முடியும். எல்லா இடங்களையும் நீ பெருவுடையார் கோயில் திராவிட கட்டடக்கலைங்கிற, இது நாகரீகம்னா திராவிட நாகரீகங்கிற, இது திராவிட பண்பாடுங்கிற, பொங்கலை திராவிட திருநாளுங்கிற. ஏய் அப்ப வெறி வருமா வராத? என்னது இது? அதனால இது சண்டை. தமிழ் தமிழ் தேசியமா திராவிடமா, தமிழரா திராவிடா? என்ன தமிழ் எங்க வளர்க்கப்படுது? அத பேசுவோம். தமிழ் எங்க வளர்க்கப்படுது? இங்க பாருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணிக பெருமக்களை கூட்டி வச்சுக்கிட்டு ரெயின்போங்கிறத தமிழ்ல ரெயின்போன்னே எழுதுங்கிறாரு. இது தமிழ் ஏங்க ரெயின்போங்கிறது வளர்த்ததை எங்க சொல்லுங்க? 85,000 பேர் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ்ல தோல்வி விடுறாங்க. வளருதா? 50,000 பேர் 10ஆம் வகுப்புல தமிழ் தேர்வு எழுத வராம போயிடுறாங்க, தோத்து போகுது. தமிழ் பேச தெரியுதா? வேற மொழி வளர்க்கப்படுதா? ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல? என்ன இப்படி பேசுகிற? காலையில எனக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தம்பி. நான் பயணம் போறேன், வெறியாக்கி விட்டுறாத, புரியுதா? வேற ஏதாவது கேள்வி காலையில ஏதாவது பண்ணிடாத, எரிச்சலாயிரும். அதுல திரும்ப திரும்ப தான் சொல்றேன், பெரியாருக்கு என்ன மண் இருக்கு? முதல் நீ யார் பெரியார்? ஏன் இது கியாப்பை விஸ்வநாதன் மண்ணு, அண்ணல் தங்க மண்ணு, அயோத்தியாசர் மண்ணு, ரெட்டமலை சீனிவாசன் மண்ணு, காமராஜ் மண்ணு, கக்கன் மண்ணு, இல்ல மூவேந்தர் மண்ணு, சேர சோழ பாண்டியன் அப்படிலாம் சொல்ல மாட்டேற. செக்கெழுத்த செம்மலியம் பாட்ட வாவூசி மண்ணு, என்ன உனக்கு மண்ணு இருக்குது? இது அள்ளி தின்னு எல்லாத்தையும் ஏறி தின்னு. எங்க மண்ணு வச்சிருக்க? எங்க மண்ணு வச்சிருக்க? என்ன மண்ணாக்கி வச்சிருக்க நீ? தம்பி காலையில வெறியேற்றி விடாத தம்பி, முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்க நீ. விடுங்க. இப்ப நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகுது நானா எங்க அண்ணனா? வாஜ்பாய்க்கு வீர வணக்கம், என்ன போர்ல போய் மாண்டாரு, அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம்ங்கிறாரு. நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரசியல் நாகரிகம் இல்லாம அநாகரிகம் ஆயிருதா? நான் எங்க அண்ணனை மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போறேன். என்ன கருத்துனாலும் எழுத்து பேசிருக்கேன். ஏன்னா மோதலை எனக்கும் எங்க அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்ச குளிப்பான். சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல. எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைகளா? விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட எதுக்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி எங்க அண்ணன் வைகோவை, எங்க ஐயா மருத்துவர் ராமதாச, பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் எதிரி. அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிருக்கேன்? திராவிடர் தமிழர் போர் நடக்குது. இதுல நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க.